ஹர ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ. ஒரு கோவில்ல உற்சவம் நடக்கும் பொழுது சுவாமி எந்தெந்த இடத்துல எல்லாம் இருந்து நமக்கு அனுகிரகம் பண்ணுவார். ஏன்னா பெரிய கோவிலில் போகிறோம், நம்மளால் உள்ளே இருக்கக்கூடிய கூட்டத்தை எல்லாம் தாண்டி சுவாமியை பார்க்க முடியலன்னா நமக்கு இந்த சுவாமி காட்சி கொடுக்கல அப்படின்னு யாரும் வருத்தப்பட வேண்டாம். சுவாமி என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, இந்தந்த இடத்துல எல்லாம் என்னை பார்த்தேன்னா பரிபூர்ணமான அனுகிரகம் உனக்கு உண்டு. அதாவது மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுவாமியை பார்த்தா என்ன புண்ணியமோ அதே புண்ணியம் நான் எந்தெந்த இடத்துல எல்லாம் தங்குறேனோ அந்தந்த இடத்துக்கெல்லாம் உண்டு அப்படின்னு அவர் எங்கெல்லாம் தங்குவார் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கார். பிம்பஸ்தஞ்ச கடஸ்தஞ்ச வன்கிஸ்தம் மண்டலேஸ்வரம் ஆச்சாரிய ஹிருதயம் செய்வ பஞ்சமூர்த்திஞ்ச பாவயேத். சுவாமியினுடைய பிம்பம், மூலவர் உற்சவர், கடஸ்தஞ்ச கும்பத்தில் நம்ம ஆவாகனம் பண்ணியிருக்கக்கூடிய கும்பம், அடுத்தது வன்கி அக்னி காரியத்தில் இருக்கக்கூடிய சுவாமி, மண்டலேஸ்வரம் மாச பூஜை தீட்சையில் போன்ற விஷயங்கள்லாம் மண்டலத்தில் சுவாமியை பண்ணுறது பூஜை பண்ணுறோம்ல, அந்த மண்டலேஸ்வரரை தரிசனம் பண்ணாலும் ஆச்சாரிய ஹிருதயம் செய்வன் என்றும் இருப்பான் சிவத்விஜனிடத்தில். அந்த சுவாமியினுடைய கோவில் அர்ச்சகருடைய ஹிருதயத்தில் எப்பையும் பரமேஸ்வரன் இருப்பார். விசேஷமாக யாரும் உற்சவத்தில் காப்பு கட்டினாலோ அவளை தரிசனம் பண்ணாலே அந்த மூர்த்தியை தரிசனம் பண்ண புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சிவாகமங்கள் நமக்கு மிகவும் கருணையான ஒரு வடிவத்தில் இந்த ஸ்லோகம் மூலமாக சுவாமி காட்சி கொடுக்குறார். ரொம்ப கூட்டமாக இருந்ததுன்னா யாகசாலையில் இருக்கக்கூடிய கும்பத்தையோ உற்சவ மூர்த்தியோ மூலஸ்தான சுவாமியோ அக்னிகாரியம் பண்ணக்கூடிய நெருப்பையோ அந்த சிவாக்னியோ அந்த ரக்ஷாபந்தனம் பண்ண ஆச்சாரியரோ இல்லை அந்த ஸ்தலஞராக இருந்து அந்த சுவாமியை திருமேனி தேண்டி வழிபடக்கூடிய ஆச்சாரியரையும் தரிசனம் பண்ணாலே, இதில் யாராவது ஒருத்தரை தரிசனம் பண்ணாலும் சாக்ஷாத் கைலாயத்தில் இருக்கக்கூடிய பரம்பொருளையே தரிசனம் பண்ண புண்ணியம் அப்படின்னு சிவாகமங்கள் குறிப்பிடுது. நமஸ்காரம்.